வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. நம்ம தமிழ் வருட பிறப்பை பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருட பிறப்பு சோபகிருது வருடத்துலேருந்து இப்போ குரோதி வருடம் பிறக்குது. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூரியனை வச்சு தான் மையப்படுத்தி தான் சாதக கட்டமே அமைச்சிருக்காங்களே. 13ஆம் தேதி ஏப்ரல் 2024 அன்றைக்கி நைட்டு 9:04 பிறக்குது. சூரியன் எப்போல்லாம் இந்த மேச வீட்டுக்கு வராரோ அது சித்திரை மாதமாக ஆகும். அந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பயிற்சி வச்சு தான் உங்களுக்கு வருடப்பிறப்புனே சொல்கிறாங்க. அது மேச வீட்டில் வரும்போது உச்சமாகும். உச்சனா முழு பொலிவுடன் இருக்கும். அப்போ முழு பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும்தான் நம்ம வருடப்பிறப்புன்னு நம்ம சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாருடைய உடல்நிலையும் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சூரியன் இருக்கவங்க, லக்கணத்தில் செவ்வாய் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி தான் இருப்பாங்களே அந்த காலகட்டத்தில். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் உடம்பே உஷ்ணமாக இருக்கும், அதிகப்படியாக உஷ்ணம் இருக்கும், எப்போவுமே இல்லாத அளவுக்கு உஷ்ணம் கூடி இருக்கும் உடம்புல. ஸோ இது வருடப்பிறப்பு தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிடுவீங்களே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அனலைஸ் பண்ணணுமே. எல்லாருக்கும் இங்கே ஜாதகம் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் என்னென்ன படைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வருமே. இந்த வருஷம் லக்கணம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம், ராசி பார்த்திங்கன்னா அப்படியே மிதுனம், சஸ்தாசகமாக அமைஞ்சிருச்சு. 6-8 அமைஞ்சிருச்சு. ராசிக்கு 6ல் லக்கணம், லக்கணத்துக்கு 8ல் ராசி. அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரே குழப்பமாக தான். ஏன்னா புரிதல் தன்மை இருக்காது. யாருக்கு இருக்காதுன்னா தலைவர்களுக்கே இருக்காது. இங்கே யாருக்கு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா தலைவர்களுக்கு தான் ஆபத்து. அதாவது சாமானிய மக்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக கிடையாதுங்க. ஏன்னா சாமானிய மக்கள் வெகுஜன தொடர்பு உள்ள இது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம், சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார். ஸோ அதனால் அவர் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் யாருக்குன்னா தலைவர்களுக்கு தான் ப்ராப்ளம். இந்த வருஷத்தில் பெரும் தலைவராக இருப்பாங்களா, டாப் மோஸ்ட் தலைவர். ஏன்னா லக்கண அதிபதி அவரை தான் குறிக்குமே. அந்த லக்கண அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் போயிட்டு சனி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். சனி 20 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் 22 டிகிரியில் இருக்குது. அதான் 2 டிகிரி நெருக்கத்தில் இருக்குது. ஏன் செவ்வாய் மட்டும் பர்டிகுலர் சொல்கிறோன்னா, செவ்வாய் தான் இந்த லக்கண அதிபதி. செவ்வாய் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் நெருக்கடி. சுகஸ்தானம் வேறு எங்கேயோ போய் இவங்க ரெண்டு நெருங்கி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 6ஆம் இடத்துல போய் நெருங்கி இருந்தாங்கன்னா இவங்க எதிரிகள்லாம் வெல்லுவாங்க. இந்த நம்ம இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தலைவர்கள் எதிரிகள்லாம் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படுத்தும். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்துருக்க இடம் 4ஆம் இடம். ஸோ தலைவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும். அதை தான் வச்சு ப்ராப்ளம் சொல்கிறோம். ஏன்னா சனிக்கு, அதாவது சனி பகவானுடைய வீடு, சனிக்கும் செவ்வாய்க்கும் பெருசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எதிரி கிடையாது, ரெண்டு பேரும் நண்பரும் கிடையாது. அதாவது சனி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீடை உட்காந்து கெடுத்துட்டு தான் இருப்பார். 4ஆம் இடத்தை உட்காந்து கெடுத்து தான் இருக்கும். அவர் சொந்த வீடு தான், ஆட்சியாகி தான் இருக்கார். சுகஸ்தானி ஆட்சியாகி தான் இருக்கார். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோடைய பக்கத்திலே செவ்வாய் இருக்கும்போது சனி ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருப்பார், செவ்வாய் ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருப்பார். ஸோ 2 பேருக்கும் அப்படியே ஃபைட் நடக்க மாதிரி ஒரு முறப்பில் இருக்கும். அதுக்கு அடுத்து 5ஆம் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ராகு, அப்படியே சுக்கிரன், புதன், இவங்க 3 பேர் ஒன்றா இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ராகு 21 டிகிரியும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 16 டிகிரி. அப்போ ராகு சுக்கிரனும் 5 டிகிரியில் நெருங்கியிருக்காங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ராகு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேருமே நண்பர்கள். இதில் சுக்கிரன் உச்சம், புதன் நீசபங்க ராஜயோகம். ஸோ புதன் நீசமாக இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு அந்த வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கார். சரி, வீடு கொடுத்துரு குரு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இந்த வருஷம் பிறக்கும்போது 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அங்கே பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும், சூரியன் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறார். குரு 25 டிகிரியில் இருக்கார், ரொம்ப தள்ளி இருக்கார். அப்புறம் இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடம் ராசி, எந்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த வருஷத்தில் பிறக்கும்போது 4ஆம் பாதத்தில் பிறக்கிறாரு. சரிங்களா? அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம், அந்த செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்தவரும் எங்கே இருக்காருன்னா சனி கூட இணைஞ்சிட்டார். அதாவது லக்னாதிபதி தான் நட்சத்திராதிபதியும் கூட, ஆனால் சனி கூட இணைஞ்சி தான் உட்காந்துருக்காரு. ஸோ நட்சத்திராதிபதியும் டேமேஜ். சரிங்களா? சனி கூட சேர்ந்தாலே டோட்டலாக டேமேஜ் பண்ணுங்க எப்போவுமே. சரிங்களா? ஸோ அதனால் அதுவும் ஒரு நட்சத்திராதிபதியும் டேமேஜ். அப்போ சந்திரன் போய் லக்கணத்துக்கு 8ல் மறைவு. சரிங்களா? லாபத்தில் கேது பகவான், இந்த கேது பகவான் விநாயகர். ஸோ விநாயகர் கொஞ்சம் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவு பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் தப்பிப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் தனியாக அழகாக 11ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்துரு வேறு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஏன்னா சுக்கிரன் கூட இணைஞ்சிருக்கனால வீடு கொடுத்துரு நல்ல யோகத்தில் இருக்கனால வீடு கொடுத்தவருடைய பார்வை,
சுக்கிரனுடைய பார்வை இதெல்லாம் கேதுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேதுக்கு கிடைக்கிறனால இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். ஸோ இவர் ஒரு ஆள் லாபம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வருஷத்துடைய ராஜா யார் பாருங்களேன். ராஜாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாயை கெட்டு போய் கிடக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் போகுமே. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரே குழப்படியாகவே போகும். ஏன் அப்படின்னா ராஜா வந்து செவ்வாய், மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அவங்க 2 சுகஸ்தானத்தில், ராஜாவும் மந்திரியுமே சுகஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே, சுகஸ்தானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம். அப்போ இந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்ம அப்படி தான் பார்க்கணுமே. இந்த நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விஷயங்களும் இந்த வருஷம் கெட்டு போகும். சேனாதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், அவர் ராகு கூட போயிச்சான்ட்டார். ஸோ ராகு அவரை காலி பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அஷ்டாதிபதியும் சுக்கிரன் தான், மேகாதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன், செவ்வாய், சனி, இந்த 3 பேருக்குள்ளது இந்த மேலே டாப் மோஸ்ட்டில் இருக்குது. இந்த வருஷத்தில் வெகுஜன தொடர் பொதுமக்கள் பிரஜை யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். ஸோ இந்த வருஷம் டோட்டலாகவே டேமேஜ் தாங்க. சரிங்களா? டோட்டலாக டேமேஜ்னால் மக்களுக்கும் ஒரு விதமான, ஏன்னா தலைவர்கள் டேமேஜ் ஆனாலே மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு உண்டாகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ நம்ம வந்து உலக நாடுகளுக்கு இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துலாம். தமிழ் வருட பிறப்பு உலக நாடுகளுக்கு குரோதி வருடம் எந்த மாதிரி இருக்கும், நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்கணும்னு நம்ம தனித்தனியாகவே நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது லக்கணத்துலேருந்து அப்படியே 12 வீடுக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க. சரிங்களா? எப்படி நமக்கு மாதம் நம்ம மாத பலன் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். இதை வந்து என்ன அதாவது கட்டத்தில் உள்ள தனிநபர்களுக்கு போடுவோம், ராசியை வச்சு போடுவோம். இப்போ லக்கணத்தையும் ராசியும் வச்சு உலக நாடுகளுக்கு எப்படி இருக்கும், நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை நம்ம பார்த்துடலாம். இப்போ லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்கணம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ஏன்னா விருச்சிக லக்கணம் செவ்வாயுடைய லக்கணம். ஆனால் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அது வந்து நோய் உண்டு. தலைவர்களுக்கு நோய் வரும், உடல்நிலை பாதிப்பு வரும், கண்டிப்பாக வருங்க. அதே மாதிரி மனசும், அதாவது 4ஆம் இடங்கிறது வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். நம்ம வந்து இப்போ கல்வி, அதாவது ஒரு தனிநபருக்கு பார்த்தோம்னா கல்வியை வசதி கொடுக்கறது, மேல் படிப்பு, அதே மாதிரி நமக்கு சுகஸ்தானம், காரு, வீடு, பங்களா, இந்த மாதிரியான ஒரு சில நம்ம உடல் ஆரோக்கியம். அதாவது பிறக்கும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடம் நல்ல குரு பார்வையில், குருவோடைய வீட்லேயோ குருவோ இருந்தார், இல்லை சுக்கிரன் பார்வையோ இருந்துச்சுன்னா சுகஸ்தானம் காலம்புல நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய நோயெலாம் வராது. இந்த குரோதி வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவர் மலருக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த 4ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருக்கக்கூடிய பலன் அது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து எதுவும் மாற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சனி கூட 2 டிகிரியில் நெருங்கி இருக்குது. சனி வந்து நல்லா வலுத்திருக்கார். 4ஆம் வீட்டு அதிபதி சனி சுகஸ்தானாதிபதி ஆக்சுவலாக ஆட்சியாக இருக்கார். ஆனால் அவர் கூட லக்ன அதிபதி போய் உட்காரும்போது கெட்டு போயிடுவாங்க. 2 அசுபர், அவரும் கெட்டு போயிடுவார். யார்? 4ஆம் வீட்டு அதிபதியும் கெட்டு போயிடுவார், லக்ன அதிபதியும் கெட்டு போயிடுவார். 2 பேருமே அசுபர். ஸோ 2 அசுபரும் 4ஆம் இடத்துல உட்காரும்போது தலைவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும், கன்ஃபார்மாக வரும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம ஜாதகம் எவ்வளோ துல்லியமானது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தலைவர்கள் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இல்லாத வைத்தியமே பார்க்காத ஆளே கிடையாது. யார் வேணால் வைத்தியம் வைப்பாங்க சொல்லப்போனால். ஸோ யாரை கூப்பிட்டாலும் அவங்கள வந்து வைத்தியம் பார்க்க வைக்கும். ஆனால் கிரக நிலைகள் பாருங்களேன் எவ்வளோ ஒற்றுமையாக அந்த லெவலத்தில் கூடி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ தூரம் ஆணித்தரமாக சொல்ல முடியுது சொல்லுங்கள்? இது நடக்கும் பாருங்கள். ஆனால் 2 பேருமே புரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்தை தான் உட்காந்துருக்காங்களே 2 பேருமே. ஸோ குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்தாலும் சுகஸ்தானாதிபதி லக்னாதிபதி 2 பேரும் உட்காந்துருக்குது ஒரு வகையில் கொஞ்சம் வீக்கு தான். சரிங்களா? சித்திரை வைகாசியில் உலகில் உள்ள மேற்கு பகுதியில் விபத்துக்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியாவில் எல்லாம் நீங்கள் தெரிய போவீங்களா சித்திரை வைகாசி மாதத்தில் பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து 2ஆம் இடம் குருவுடைய வீடு. குரு பகவான் 6ஆம் இடத்துல சூரியனுடைய இணைவு 6ஆம் இடத்துல. சரிங்களா? அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 2ஆம் இடத்துல பார்த்தாலும் 6ஆம் இடத்துல போய் சூரியன் கூட இணையும் போது உங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடம் யாரை குறிக்கும் உலக நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு சேவை செய்யக்கூடியங்க பொருளாதாரத்தை. ஏன்னா பொருளாதாரம் தானே 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு அப்படின்னாலே அரசாங்க அதிகாரிகள், பெரிய எல்லா இடத்துலையுமே அரசாங்கத்து சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபுகள், இவங்க எல்லாருமே சின்ன பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது மாநில அரசை குறிக்கக்கூடியது. இந்த மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாகும் மாநில அரசில். ஏன்னா லக்கணங்கிறது குறிக்கிறது மத்திய அரசை குறிக்கும், மாநில அரசுங்கிறது வந்து 2ஆம் இடம். ஸோ அதுக்கு கீழே உள்ள மட்டத்தில் வரும். ஸோ இப்படி மாநில அரசுகளை வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா கூட சூரியன் சேர்ந்துருக்குல்ல,
அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஏதாவது ஒரு அவங்க வந்து கையாடல் பண்ணிவிட்டு சிறைக்கு செல்வது, அதாவது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்கிறது. சரிங்களா? அரசு அதிகாரிகள், டாப் மோஸ்ட் அதிகாரிகள், சரிங்களா, டாப் மோஸ்ட் உள்ளவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிவிட்டு எம்எல்ஏவும் சேரும். ஏன்னா அவங்களும் வந்து மக்கள் பிரதிநிதி, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரி இல்லைனாலும் அரசாங்கத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்க தான், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா இங்கே தலைவரே வந்து பார்த்திங்கன்னா சிக்கலில் தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் வேறு 6ஆம் இடத்துல மறையுது, லக்கணத்துக்கு 6ஆம் இடம். சூரியன் யாருன்னா 10 கூடியவர், 10 கூடிய இந்த லக்கணத்துக்கு 10 கூடியவர், இந்த லக்கணத்துக்கு 10 கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல மறைகிறாரு, குரு மறைகிறாரு. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டாகும்னா, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் அரசு சார்ந்து அரசாங்க ஊதியம் யாரெல்லாம் வாங்குறாங்க, டாப் மோஸ்ட் உள்ளவங்க, கீழ் மட்டத்தில் உள்ளவங்க கிடையாது. கீழ் மட்டத்தில் அதை பியூனு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்லை, டாப் மோஸ்ட். ஏன்னா சூரியன் வந்து டாப் மோஸ்ட் உள்ள ஆளை குறிக்கும் 10ஆம் இடத்துக்கு. இவன் 6ஆம் இடத்துல மறையிறதுனால, இந்த லக்கணத்துக்கு 6ல் மறையிறதுனால அவங்க வந்து ப்ராப்ளத்தை சிக்குவாங்க, பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் சிக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா சனி லக்னாதிபதியாக, அதாவது சனி வந்து 3ஆம் இடத்து அதிபதியாக வராரு. இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் லக்ன அதிபதியும் ஒரே ராசியில் சேர்றதுனால, 4ஆம் இடத்தை சேர்றதுனால இந்த இருதய ஆப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து புகழ். ஸோ புகழும் வந்து கெடும் இந்த வருஷத்து இதில். இருதய ஆப்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து முகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நம்ம முகத்தை ஃபஸ்ட்டு லக்கணத்தை குறிக்கும், செகண்ட் வந்து நம்ம ஷோல்டர், இந்த முகம் இதெல்லாமே குறிச்சிடும். 3ஆம் இடம் வந்து மார்பகத்தை குறிக்கும். ஸோ இந்த மார்பகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதயம் இருக்குது, மார்பக புற்றுநோய், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் காலியாகிறதுனால ஸோ இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன நோய் வரும் அப்படின்னா, நம்ம நெஞ்சு பகுதியில் உள்ள நோய் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பெண்களாக இருந்தால் மார்பக புற்றுநோய் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வருது. அவங்க அதாவது ஜீரண சக்தி சரியாகாமல் இருதயம் ஆப்ரேஷனு, அதாவது பிளட்டு பிளாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா செவ்வாய் இல்லை, பிளட்டில் ரத்த காரகனாச்சு செவ்வாய். ஸோ இதெல்லாம் லாக் ஆகிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த 3ஆம் இடத்தால். 3ஆம் இடங்கிறது வெற்றியும் குறிக்கக்கூடிய இடம் தான். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக எந்த வெற்றியும் கிடைக்காது. ஏன்னா இந்த வெற்றி கொடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அதுவும் டேமேஜ். அதேமாதிரி இந்த நோய் மட்டும் இல்லைங்க, இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த வருஷம் முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரகநிலைகள்லாம் மாறும்போது ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியும். அந்த மாதிரி இப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னால உடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த நோய்க்கு இது மருந்து கண்டுபிடிக்கணும், அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு தீர்வு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வெற்றி கிடைக்காது. வெற்றிலாம் அடுத்த இதில், அதாவது அடுத்த வருஷம் பிறப்புக்கு அப்புறம் அதுக்குண்டான வெற்றிகள் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து வந்தால் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். ஸோ அப்போ மார்பக புற்றுநோய்க்கும் மார்பக சம்மந்தப்பட்ட மார்பு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து இப்போ குடல் நெஞ்சு இருதய ஆப்ரேஷன் இந்த மாதிரி நோய்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த நோய்களுக்கு அனைத்துக்கும் முடிவுகளும் வந்து அடுத்த வருஷம் கிடைக்க ஆரம்பிச்சோம். எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தீர்வு கண்டுபிடிப்போமே, நம்ம அது வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அதை வச்சு அதேமாதிரி புகழும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெருசாக எதுவுமே எங்கேயுமே புகழ் அடையாது. அதாவது தனிநபர் புகழ் நான் சொல்ல, உலக நாடுகளில் உள்ள, அதாவது நம்ம இந்தியாவில் புகழ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பெருசாக எங்கேயுமே ரீச் ஆகாது, அப்படியே ஆவரேஜாக தான் போகுமே. சரிங்களா? ஸோ அடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டு வந்து சனி ஆட்சியாகி தான் இருக்கார். செவ்வாய் வந்து அவர் வந்து கெடுத்துட்டு இருக்கார். இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் இருக்குல்ல, சனிங்கனாலே மோட்டார் வாகனம் தான். அதேமாதிரி செவ்வாயும் பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்பீடை குறிக்கும், மோட்டாரை குறிக்கும். ஏன்னா செவ்வாய் வளர்த்துருந்தவங்க தான் வாகனமே இயக்க முடியுமே, அந்த மாதிரி அமைப்பு. இப்போ சனிங்கிறது நிதானம், செவ்வாய்ங்கிறது ஸ்பீடு. அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனம், இந்த மோட்டார் வாகனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விருத்தி அடையும், தொழில் விருத்தி அடையும். அதேமாரி பயிர்கள், சனி பகவான் கெட்டு போயிட்டார்ல, ஸோ விவசாய சம்மந்தப்பட்ட தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெருசாக வளர்ச்சி அடையாது. அதேமாதிரி டாக்டர் சம்மந்தப்பட்ட தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ச்சி அடையாது. டாக்டர்னா ஹாஸ்பிட்டல், இந்த புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறது, புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தால் கூட அதுக்கு சரியான நோயாளிகள் வராமல் இருக்குது இந்த மாதிரி. ஏன்னா நோய்பட்டவங்க வந்து மக்கள் வந்து அவ்வளோ நோய்படுறதுக்குண்டான அமைப்புகள் இல்லை. ஏன்னா மக்களுங்கிறது 7ஆம் இடத்தை குறிக்கூடியது. இந்த 7ஆம் இடம் வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்கார், ராகு கூட இருந்தாலும் உச்சமாக இருக்கார், அவங்க தங்களுக்குள்ள நண்பர்கள். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டாக்டர் தொழிலும், அதாவது ஹாஸ்பிட்டலும் தொழிலும் கொஞ்சம் நலிவடையும், விவசாயமும் கொஞ்சம் நலிவடையும். ஏன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட இந்த சனி பகவான்ல அவர் நல்லா வளர்த்துருந்தால் தான் விவசாயம் செழிம்பாக இருக்கும். அவர் சரியில்லைனாலே விவசாயம் வந்து சரியாக பெருசாக அவங்களுக்கு லாபம் அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த வருஷம் இருக்குது உலக நாடுகளுக்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு உள்ள அமைப்பில். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதன், சுக்கிரன், ராகு
ஸோ நான் அதோடைய எவ்வளோ டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 27 டிகிரி. ஸோ லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டார். இன்னொரு 3 டிகிரினா சூரியன் அது அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு 21 டிகிரியில் ராகு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு ரிவர்ஸில். சுக்கரன் வந்து 16 டிகிரியில் அவுட்டரில் போயிட்டுருக்கு, அவரை நோக்கி போயிட்டுருக்கு. ராகுவை நோக்கி சுக்கரனை நோக்கி ராகும். சரிங்களா? ஸோ இதனால் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரியில் ராகு கூட சுக்கரன் இணைஞ்சிருக்காரு. அப்போது இந்த இணைவு என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம். சரிங்களா? இந்த 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிர பகவான். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கூட இணைஞ்சிருக்கனால நல்ல மழை பொழியும். இந்த வருஷத்தில் மழை பொழிஞ்சு பயிர்கள்லாம் வந்து கொஞ்சம் சேதமும் ஆகும். அதாவது செழிப்பாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேதமாகும். இந்த சேதமாகிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விலைவாசியெல்லாம் உயரும். காய்கறி விலைவாசியெல்லாம் உயர்வு அதிகப்படியாக இருக்கும். சீனாவிலையும் அமெரிக்கா மழையினால் பயங்கரமான கடும் சேதம் ஏற்படும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி அதிகப்படியான இது பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா பத்ரிநாத், கேதார்நாத், சோஷிமண்டா இந்த மாதிரி போன்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சினா என்ன ஆகும்? நமக்கு நிலச்சரிவு ஏற்படுதுங்களே. ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக ஸ்தலம் அதெல்லாமே. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராகு வந்து சுக்கிரன் வந்து சுகஸ்தானாதிபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே அந்த சுக்கிரனுடைய பலத்தெல்லாம் உரியக்கூடிய தன்மை உண்டு. கூட வந்து இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக இடமான மீன வீடு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். சரிங்களா? குரு பகவானுடைய வீடு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஸ்தலம் இந்தியாவில் பொறுத்தவரை இந்த பத்ரிநாத் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். அங்கே வந்து சூரியன் இருக்கார். இந்த சூரியனும் குருவும் 6ஆம் இடத்தை மறைஞ்சிருக்கனால நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சாலே பணம், இந்த பணம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அது மோசடி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகப்படி மக்கள் ஏமாந்து போய் நிற்கிறது. ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வந்து குருங்கனால பணமும் உண்டு, அதேமாதிரி மக்களையும் குறிக்கும். நம்ம எப்படி ஜாதகத்தில் குழந்தையை குறிக்கும் அப்படின்னு போகல தனிநபருக்கு, இது உலக நாட்டில் வந்து மக்களையும் குறிக்கக்கூடியது வந்து குரு பகவான் தான். அப்போ வந்து அவங்க 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனால மக்களுக்கு வந்து பாதிப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக தான். சரிங்களா? ஸோ அந்த பொருளாதார ரீதியாக அவங்களுடைய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுறதுக்கு, நிதி நிறுவனத்தில் ஏமாறுறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு யாராச்சும் இந்த மாதிரி நிதி நிறுவனங்களில் பணங்கள்னா போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வருஷத்தில். இல்லை செக் பண்ணிக்கோங்க, அந்த கம்பெனி எப்படி போயிட்டுருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு சமாளித்து போயிட்டுருப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இட அதிபதி உச்சம் எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல ராகு கூட இருக்கார். இந்த 7ஆம் இட அதிபதி உச்சமானாலே உங்களுக்கு கலத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான். அவர் 5ஆம் இடத்துல உச்சமான இந்த கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்களே எல்லா ஊர்லேயும் தான் சரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடத்தில் திருமணம் வந்து நல்லா சுகபோகமாக சீக்கிரமாக நடக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விவாகரத்தும் பெருசாக இருக்காது உலக நாடுகளில். விவாகரத்து ஆகிறதுக்கெலாம் கொஞ்சம் அதிகப்படியாக அந்த ஏன்னா ஈர்ப்பு சக்தி உள்ள கிரகம் சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரனும் ராகும் பெண் கிரகம் தான் சொல்லப்போனால். இந்த சுகஸ்தான வீட்டில் தான் இருக்காங்களே, அவங்க ரெண்டும் இணைஞ்சிருந்தாலும் சுகஸ்தான வீடு தான். ஆனால் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறனால ஈர்ப்பு சக்தி மக்களிடையே அதிகமாக இருக்கும். ஆண் மேலே பெண்ணும், பெண் மேலே ஆணுக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஈர்ப்பு சக்திகள் இருக்கிறனால வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கல்யாணத்துலாம் வந்து அதிகப்படியாக கல்யாணங்கள் நடக்கும். அதிகப்படியான கல்யாணங்கள், விவாகரத்து குறைஞ்சிரும். இந்த வருஷத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா விவாகரத்து இருக்காது, அதிகப்படியாக இருக்காது. விவாகரத்து இருக்கும், அது ஏற்கனவே போன வருஷம் உள்ளதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து அதிகப்படியாக இருக்காது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 8ஆம் இடம் சந்திரனுடைய அமைப்பு. இந்த சந்திரன் வந்து மிதுன வீட்டில் இருக்கார். இந்த மிதுன வீடு மிதுன அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வீட்டில், அதாவது காலபுருஷன் 12ஆம் இடம் மீன ராசியில் இருக்கார். மீன ராசி பெருங்கடல் குறிக்கும். மிதுன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனும் நீர் ராசி கிரகம் தான். சரிங்களா? அப்போ இந்த நீர் ராசி கிரகம் தான் 8ஆம் இடத்துல உட்காரும்போது உலக நாடுகளுக்கு பனிக்கட்டி பாறை உருவி வருதுன்னு சொல்கிறாங்களே, அதோடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த வருஷத்தில். எல்லா பக்கமே பனிக்கட்டி அதிகப்படியான உருகக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ இந்த உருகி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகரங்கள்லாம் வந்து ஓரளவு வெள்ளத்துக்குள்ளே பாதிப்பு அடைய மாதிரி இருக்கும். அதாவது கடல் வெள்ளத்தில். சரிங்களா? அதிக மழை பெய்யறதுக்கும் இந்த வருஷம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் சந்திரன் மறைஞ்சி, சந்திரன் வந்து நீர் கிரகம். அப்போ 8ஆம் இடம்னா ஒரு சில துன்பகத்தை கொடுத்தா ஆகணுமே.
சரிங்களா. அப்போ உலக நாடுகளில் எப்படி துன்பம் கொடுக்கும் அப்படின்னா வெள்ளத்தால் தான் துன்பம் கொடுக்கும். ஸோ இமாச்சல பிரதேசம்லாம் அதிகப்படியாக அதாவது நிலச்சரிவு மழையால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படியாக மழையும் பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல நீர் கிரகம் இருக்குல்ல, அதனால் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அந்த 8ஆம் வீட்டு வீட்டு அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் ராசியில் இருக்கிறது தான் காரணமே, மீன வீட்டில் இருக்கிறது தான் காரணமே, காலபுருஷன் 12ஆம் இடத்துல இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளமே. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மழைகள் கொஞ்சம் அதிகமாக பேஞ்சு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பனிக்கட்டி பாறையும் உருகி அது மூலியமாகவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ 9ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரபவனுடைய சொந்த வீடு. அவர் அந்த வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கனாலையும் அவர் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்கனாலையும் இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் தடைப்படுங்க. இறை வழிபாடுகள் முறைகள், இறைவனுடைய அருள், இதெல்லாமே கொஞ்சம் தடுமாறி தான் கிடைக்குமே. எடுத்த மாடிக்கு நம்ம வந்து கடவுளுடைய அருள் இந்த வருஷம் பூமிக்கு கிடைக்குமா பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஏன்னா டோட்டலாகவே எல்லாமே இங்கே லக்கணமும் வீக் ஆகிடுச்சு. 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் நீர் இதில் போய் உட்காந்துட்டார். அதாவது அவர் நீர் ராசி, அவர் போய் 8ஆம் இடத்துல லக்கணத்துக்கு மறைஞ்சி உட்காந்துட்டார். ஸோ லக்கணம் அது ஒரு வகையில் பாதிப்பு. குரு அடுத்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது, அவர் போய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல, அடுத்து சூரியன், ஸோ இவர் 6ஆம் இடத்துல. இதெல்லாமே கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பொறுத்த பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்ல பலனே இல்லை. இதுதான் சொல்கிறதுக்கு. அதிகப்படியாக பெண் குழந்தைங்கள்லாம் பிறக்கும் இந்த வருஷத்தில். சரிங்களா. இந்த நிறைய கொஞ்சம் இப்போ பாக்கியம் தடப்பட்டாலே உயிரிழப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில். சரிங்களா. இதெல்லாமே வந்து நெகட்டிவான பலங்கள். நம்ம வந்து இதை அப்படியே கடந்து போவோம். சரிங்களா. ஸோ வந்து 9ஆம் இடம் வந்து பெருசாக நல்ல பலன் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கேயுமே 9ஆம் இடம் வந்து பவராக இல்லை, எந்த வகையிலையும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த 9ஆம் இடத்துல இல்லவே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஏன்னா அந்த 9ஆம் வீட்டு அதிபதியும் கெட்டு போயிட்டார் இல்லை. அது சரி, அவருக்கு அடுத்து 9 கூடிய காரகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனை குறிக்கலாம். அந்த சூரியன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார், உச்சமாகறாரு, ஆனால் மறைஞ்சி தான். ஸோ இது எல்லாமே இந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் பலன் தானே, நம்ம காலம்லாம் சொல்லலை. அதனால் இந்த வருஷம் 9ஆம் வீடை பொறுத்தவரை பெருசாக பலன் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறைஞ்சிட்டார். இந்த 10ஆம் வீட செவ்வாயும் சனி குரு இந்த 3 பேரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் பார்த்தாலும் கூட பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம், பொருளாதாரம், இப்போ சூரியன் மறைஞ்சனால பார்த்திங்கன்னா தொழில், அந்த 10ஆம் இடம் தொழில் அமைப்பு வரும் இந்த வருஷத்தில். தொழில் இதுவே அந்த 10ஆம் இடம் தான் வரும். அதெல்லாம் முடக்கமாகும். தொழில் வந்து பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. தொழில் ஸ்தானம் வந்து பாதிப்படையுது. நாட்டில் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாட்டில் பணப்புழக்கங்கள்லாம் கம்மியாயிடும் 6ஆம் இடத்துல மறையினால. அந்த குரு பார்வை அந்த 10ஆம் இடத்துல விழுந்தாலும் இந்த செவ்வாயும் சனியும் ஒரு சேர பார்க்குறாங்க அந்த 10ஆம் இடத்தை. ஸோ பொருளாதார ரீதியாக வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் அடையும். தொழில் வந்து முடக்கம் ஏற்படும். அது மூலிமா வருமானங்கள் குறையும். வருமானம் குறைஞ்சாலே பண தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் மக்களுக்கு. ஸோ இது எல்லாமே ப்ராப்ளத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். சரிங்களா. ஸோ அதனால் இந்த வருஷம் அதுவும் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சரி, அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகத்தை அடைகிறாரு. ஆனால் வந்து நீசம் ஆகி தான் வர்றாருங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு நீசபங்கமாக இருந்தாலும் கூட அந்த பங்குங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வேலை செய்யுமே. இந்த வருஷம் லாஸ்ட்டில் தான் வேலை செய்யும். அப்போ ஃபஸ்ட்டில் டேமேஜ் தான் ஆகும். அப்போ வந்து எதுலலாம் நமக்கு டேமேஜ் ஆகும் பார்த்திங்கன்னா இந்த வர்த்தகம் சொல்லுவாங்களே, அதாவது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இப்போ வர்த்தகம் இது ஷேர் மார்க்கெட்டு. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இருக்காது, இறக்கமாக தான் இருக்கும். பெரிய லெவலில் அதில் வந்து முதலீடு பண்ணுறவங்க வந்து பெருசாக லாபத்தை அடைய முடியாது. பங்கு சந்தை வர்த்தகம் எல்லாமே ஏற்றமே இருக்காது இந்த வருஷத்தில். அதாவது ஒரு வருஷம் ஆரம்பத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லேயே தான் போயிட்டுருக்கோம். கடைசி எண்டில் தான் கொஞ்சம் ஏற்றம் அடையும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான். அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கிலீஷ்க்கு நெக்ஸ்ட் இயர், தமிழுக்கு வந்து இந்த வருஷம் லாஸ்ட்டில், அதாவது இந்த வருஷ பிறப்புல லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு அதெல்லாம் நடக்குமே. அது வரைக்கும் பெருசாக வந்து எதுவுமே இருக்காது. சரிங்களா. வர்த்தகங்கள்லாம் பாதிப்படையும். லாபம் வந்து பெருசாக இருக்காது. லாபமும் பாதிப்பில் தான் இருக்குமே. ஏன்னா ராகுவும் கூட இருக்கார்ல, அதனால் பாதிப்பில் தான் இருக்கும். பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறவங்களாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தள்ளியே போடுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். இல்லை வேறு எதுலையாச்சும் முதலீடு பண்ணுங்கள், வேறு துறையில் முதலீடு பண்ணுங்கள். சரிங்களா. ஏன்னா 4ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக டேமேஜ் ஆகி போச்சுல்ல. உலகமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதிப்பில் தான் இருக்குமே. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள். சரிங்களா.
அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த வருஷம் வந்து 12ஆம் வீடாக அமையுது. இது தொழில் ஸ்தானாதிபதி ராசி. சரிங்களா? இந்த வீடு 12ஆம் வீடு மறையுது. இந்த 12ஆம் வீடு மறையும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்க இந்த வீடு. இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார்? உச்சமாக இருக்கார். எங்கே? 5ஆம் இடத்துல. அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மக்கள் நல்ல செலவு பண்ணுவாங்க. 12 குடியவரில் அப்போது வந்து செலவு அதிகமாகும் இந்த வருஷத்தில் உச்சமாக இருக்கனால. அப்போ அந்த செலவு ஆக ஆக சேமிப்புகளே இந்த வருஷம் இருக்காதுன்னு அர்த்தம். நம்ம தான் இப்போ வருமானம் வரும்போது செலவு பண்ணிட்டோம்னால அப்போ சேமிப்பே இருக்காதுல்ல. அப்போ இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே நமக்கு சேமிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக சேமிப்பு குறையிறதுனாலே உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே மக்களை வச்சு தான் இருக்குது. பெரிய பெரிய முதலாளிகளை வச்சு கிடையாது. மக்களுடைய பணங்கள் வந்து பேங்கில் ரொட்டேஷன் ஆகுது, பேங்கில் போட்டு வைக்கிறது, இல்லை அவங்க நகையை எடுத்து பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியே ஏற்படும். அப்போ அந்த நாட்டுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணுறது இப்படி இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களோட வளர்ச்சி ஆகாது. நாடு வந்து கொஞ்சம் டவுனில் தான் போகும். டோட்டலாகவே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்ல பலனே சொல்ல முடியாத சூழ்நிலை தான் போயிடுச்சுங்க. சரிங்களா? குரோதி வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மக்களுக்கு வந்து நன்மைகள் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் மக்கள் ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 7 குடியவர் உச்சம், 12ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அப்போ மக்கள் ஜாலியாக இருப்பாங்க. நாடு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்காது. ஏன்னா ஜாலியாக இருக்காதுன்னா பொருளாதார ரீதியாக பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே வரும் இந்த வருஷத்தில். சரிங்களா? மக்கள் கையில் பணப்புழக்கங்கள் அவ்வளோ இருக்காது. அவங்க உழைப்பாங்க, செலவு பண்ணிடுவாங்க. உழைக்கிற காசு அப்படியே செலவாயிடும், அவ்வளோதான். அப்புறம் மழையும் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? புதிய வைரஸ் நோய் வர்றதுக்கும் உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்லாம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கூட அதிக குரோதம் ஏற்பட்டு அதிகப்படியான எதிர்ப்பு தன்மைகள்லாம் வரும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாகவே இந்த வருஷம் வந்து பெருசாக வந்து சொல்கிறதுக்கு நற்பலங்கள் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் இதை கேட்டு கொஞ்சம் அனுசரித்து ஒரு ஃபண்டு போடுறீங்களா அதை பார்த்து போடுங்க. யார்கிட்ட போடுறீங்க, என்ன போடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்கனாலும் பார்த்து முதலீடு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பயிர் அதாவது நீங்கள் வந்து காலத்தை அனுசரித்து பயிரிடுங்க. விவசாயம் பண்ணுறவங்க எந்த டைமில் பயிரிட்டால் நமக்கு வந்து எப்படி லாபம் கிடைக்குமா, இல்லை மழை வந்து கெடுத்துருமா, இதெல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாதகம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பயிர் போட்டால் டக்குன்னு நம்ம விளைச்சல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பண்ணுங்கள். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலையும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதாவது ஆரம்பத்தில் தான் விலை உயர்ந்து இருக்குமே தவிர அடுத்து போக கொஞ்சம் விலைகள்லாம் சரியறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்களுடைய பொருளாதாரமே உங்களுக்கு சரியும் இல்லை. அதனால் இது தங்கத்துடைய விலையும் சரியறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தங்கம் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்புறம் மே மாதத்தில் வந்து அதுக்கு இடத்துல மாறுவார். ஆனால் இப்போ ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பெருசாக பாதிப்புலாம் வந்து தங்கத்தை வந்து பெருசாக வசந்துடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஓப்பனிங்கில் தான் உயரும், அதுக்கு அடுத்து ஃபுல்லாக டவுனில் தான் இருக்கும். சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறீங்களே. எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கங்க. Oh